அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில் 2020 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நாளைக்கு காலையில், அதாவது 27th காலையில் 6 மணிக்கு இந்தியன் டைம் பிரகாரம் ஸோ மேட்ச் நடக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு செமிஃபைனல். நாளைக்கு நைட்டே வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நைட் 8 மணிக்கு அதுக்கான செகண்ட் செமிஃபைனல் நடக்குது. ஸோ இதுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆப்கானிஸ்தான் யாரும் வரும்னு எதிர்பார்க்கல, ஸோ வந்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஆஸ்திரேலியா தான் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்திருக்காங்க. ஸோ பார்த்துருவோம் இந்த ப்ரெடிக்ஷனில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்கானிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் எதுவும் அதே சேஞ்ச் இருக்காது. இன்னும் ப்ராபபிள் பிளேயிங் 11 வரல கிரிக் பஸ் ஆப்பில். ஆனால் பிளேயிங் 11 மாற்றம் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த டீம் வச்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னா, நஜபுல்லா ஜட்ரானுக்கு வந்து அடிப்பட்டனால வேற ஒரு பிளேயர் வந்திருந்தார். நஜபுல்லா ஜட்ரான் அடிப்பட்டனால யார் வந்திருந்தாங்க அப்படின்னா, நகிலே கரோட்டி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்திருந்தார், விளாண்டுருந்தார். ஸோ மேக்ஸிமம் நஜபுல்லா ஜட்ரான் ஃபிட் ஆகிட்டாருன்னா அவரே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளேயர்ஸையும் சேர்த்து எடுத்துருக்கோம். லாஸ்ட்டு பிளேயிங் 11 நம்ம பங்களாதேஷில் விளையாண்ட பிளேயிங் 11 போய் எடுத்துக்கிட்டு நஜபுல்லா ஜட்ரானையும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட லாஸ்ட் பிளேயிங் 11 அப்படியே நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா எது பெருசு எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால. ஸோ பார்த்துடலாம் ஆப்கானிஸ்தான் பிளேயிங் 11 யாருங்கிறது பார்த்துடலாம். குர்பாஸ், ஐசட்ரான், நஜபுல்லா ஜட்ரான் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸோ அவரையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் இந்த இதுக்கு ட்ரீம் 11க்கு, அதுக்காக சொல்கிறேன். ஃபரூக்கி, நூர் அகமத், நவீன் உல் ஹக், முகமது நபி, நஜபுல்லா ஜட்ரான், கரண் ஜனத், அசமுல்லா, ஒமர்ஜாய், ரஷீத் கான், குல்பைதீன் நயீப், கரோத்தி. ஸோ இதுதான் இந்த பிளேயிங் 12 எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் கண்டிப்பாக பிளேயிங் 11 விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் பிளேயிங் 12 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பொறுத்தவரைக்கும் ரீசா ஹென்ரிக்ஸ், குயின்டன் டிகாக், மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, மாக்ரோ ஜான்சன், மகராஜ், ரபாடா, நார்கே, சம்சி. ஸோ இவங்க இந்த ப்ராபபிள் பிளேயிங்கில் வந்து விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டீம் அப்படியே எடுத்துகிட்டு ஆப்கானிஸ்தான் மட்டும் 12 பிளேயர் எடுத்திருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் 11 பிளேயர் எடுத்து வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானில் 5 பிளேயர்ஸ்க்கு நல்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் 6 பிளேயர்ஸு. ஸோ யார் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரைக்கும் யாராக இருக்குன்னா, நவீன் உல் ஹக், ஒமர்ஜாய், குல்பதீன் நயீப், ஃபரூக்கி, இந்த 4 பிளேயரு. குர்பாஸ் எடுத்துக்கங்க, 5th பிளேயரை எடுத்துக்கங்க. ஒருவேளை நஜபுல்லா ஜட்ரான் ஃபிட்டாகி விளாட்றாங்க, அதுவும் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா குர்பாஸ் எடுக்காதீங்க, நஜபுல்லா ஜட்ரான் எடுத்துக்கங்க. இல்லைன்னா குர்பாஸே எடுத்துக்கங்க. சரியா? நஜபுல்லா ஜட்ரான் விளாண்டாலும் கண்டிப்பாக குர்பாஸ் விளையாடுற வாய்ப்பு கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஸோ நஜபுல்லா ஜட்ரான் ஃபிட்டாகி விளாண்டாலும் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா நஜபுல்லா ஜட்ரான் எடுக்க வேணாம், குர்பாஸ் எடுத்துங்க. ஒருவேளை செகண்ட் பேட்டிங்னா மட்டும் குர்பாஸ்க்கு பதிலாக நஜபுல்லா ஜட்ரான் எடுத்துங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து அப்போ திருப்பி மீண்டும் சொல்லிடுறேன், 5 பிளேயர்ஸ் யாராலும் நவீன் உல் ஹக், ஒமர்ஜாய், குல்பதீன் நயீப், ஃபரூக்கி, குர்பாஸ். செகண்ட் பேட்டிங்னா குர்பாஸ்க்கு பதிலாக நஜபுல்லா ஜட்ரானை எடுத்துக்கங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் 6 பிளேயர்ஸ் யாருன்னா, மகராஜ், ரபாடா, நார்கே, சம்சி, ஹென்ரிச் கிளாசன். செகண்ட் பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங்னா மார்க்ரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங்னா ரீசா ஹென்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ மீண்டும் சொல்லிடுறேன், ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கான ட்ரீம் 11 பிளேயர்ஸ் யார் அப்படி லைனாக சொல்லிடுறேன். நவீன் உல் ஹக், ஒமர்ஜாய், குல்பதீன் நயீப், ஃபரூக்கி, குர்பாஸ், ரீசா ஹென்ரிக்ஸ், சம்சி, ஹென்ரிச் கிளாசன், மகராஜ், ரபாடா, நார்கே. சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங்னா ரீசா ஹென்ரிக்ஸ்க்கு பதிலாக மில்லர் எடுத்துங்க. ஆப்கானிஸ்தான் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா குர்பாஸ்க்கு பதிலாக நஜபுல்லா ஜட்ரான் எடுத்துங்க. ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு செமிஃபைனல் 2020 வேர்ல்டு கப்புக்கான நம்ம கிரிக் 11 நியூஸ் சேனலோடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ்.
உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.